எங்களை நம்பி ஓட்டு போடுங்க. ரெட்டாளுக்கு ஓட்டு போடுங்க. அம்மாக்கு ஓட்டு போடுங்க. அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க. நாங்க திமுகவை தள்ளுபடி செய்வோம். நீங்க எல்லாரும் நிம்மதியா வாழலாம். இந்த தேர்தல்ல நம்ம அண்ணன் எடப்பாடியார் மக்களுக்காக மகத்தான திட்டங்களை கொண்டு வந்திருக்கார். விவசாயிகளுக்கும், மாணவர்களுக்கும், மீனவர்களுக்கும், தாய்மார்களுக்கும் விலையில்லா கேஸ் திட்டம். வருஷத்துக்கு 3 சிலிண்டர் உங்க வீடு தேடி வரும். கிராமத்துல 100 நாள் வேலை இனிமே 150 நாளாக உயர்த்தப்படும். அம்மா இல்லம் திட்டம். ஏழை எளிய மக்கள், வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அரசாங்கம் இடம் கொடுத்து அந்த இடத்துல வீடும் கட்டி தரும். ஏழைகளுக்கு ஒற்றை வீடு நிச்சயம். உங்களோட மகிழ்ச்சியே எங்களோட லட்சியம். வேலை இல்லாத மாணவர்கள் தவறான பாதையில போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு மாசம் மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும். +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். மாணவர்களுக்கு எப்படி உதவித்தொகையோ மீனவர்களுக்கும் அதே மாதிரி உதவித்தொகை. மீனவர்களோட உதவித்தொகை 8000 ரூபாயில இருந்து 12000 ரூபாவாக உயர்த்தி தரப்படும். ரோட்டோரமா கடை வச்சுக்கிட்டு பொழைக்கிறவங்க, சின்ன சின்ன வியாபாரிங்க வாங்கி இருக்கிற கடன் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும். ஓட்டு வாங்கும் போது மட்டும் கூட வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வந்தா தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிற ஸ்டாலின் மாதிரி இல்லாம சிறுபான்மை மக்களோட வாழ்க்கை முன்னேறணும்ன்றதுக்காக நீங்க தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். பொங்கல் திருநாள் அன்னைக்கு உங்களுக்கு சிறப்பு தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளிக்கு தரமான சேலையும் தரமான வேட்டியும் வழங்கப்படும். இந்த உதயசூரியன் ஆட்சியில இருட்டுல மட்டுமே வாழ்ற குடும்பங்களோட வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக, பெண்கள் வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக குலவிளக்கு திட்டத்துக்கு கீழே இனிமே மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும். முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கைம்பெண்களுக்கும் வர்ற பென்ஷன் 1200 ரூபாவை இனிமே 2000 ரூபாவாக உயர்த்தி தரப்படும். விவசாயிகளுக்கு இருக்கிற 12000 ரூபாய் 12000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும். இந்த ஏறி போச்சு, விலையெல்லாம் ஏறி போச்சு. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மக்களோட கண்ணீர் துடைக்கணும்ன்றதுக்காக நம்ம அண்ணன் எடப்பாடியார் முதல்வரான உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10000 ரூபாய் வழங்கப்படும். பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சியா பெண்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரிட்ஜ் வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவை நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். அந்த இடஒதுக்கீடு திட்டங்கள் மக்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். மக்களுக்காக ஆட்சி பண்றவங்க அதிமுக காரங்க மட்டும்தான். பெண்களை பார்த்துதான் கேட்கணும். இந்த முறை உங்களோட ஓட்டு யாருக்குமா? உங்களோட கட்சி எது? அம்மாவோட கட்சி அதிமுக. ரெட்டாளை நம்பணும். அம்மாவை நம்பினா ஆண்டவனை நம்பின மாதிரி நிச்சயமா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். போன முறை மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. மக்கள் அப்பாவிங்க தானே, எதை சொன்னாலும் நம்புவாங்க. அதனால போலி விளம்பரங்களை கொடுத்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாத்தினாங்க. உண்மையில இன்னைக்கு ஸ்டாலினோட அரசாங்கம் ஆட்சியில இருக்குன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. பெண்கள் போட்ட பிச்சை. அவங்க 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுப்பாங்கன்னு நினைச்சு நம்பி ஏமாந்தீங்க. கொடுத்தாங்களா 1000 ரூபாய்? 28 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. அதுவும் தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய்னு சொன்னாங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? கொடுத்தா அத்தனை பேருக்கும் கொடுக்கணும் தானே.
ஆட்சியை பிடிச்சாரு ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களோட நிலைமை என்ன? ஒரு சாதாரண பொண்ணு சந்தைக்கு போக முடியுமா? சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியுமா? கன்னி பொண்ணுங்க காலேஜுக்கு போக முடியுமா? குடும்ப பொண்ணுங்க கல்லூரிக்கு போக முடியுமா? வயசானவங்க வாக்கிங்க்கு போக முடியுமா? பெண்களோட நிலைமை என்ன? திருப்புற பக்குவம் எல்லாம் போக்சோ, திருப்புற பக்குவம் எல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் விளைவு. 2.5 வயசு பொண்ணு திமுக கட்சிக்காரன் கெடுக்கிறான். இதுக்கு நடவடிக்கை எடுக்காத துப்பு கெட்ட ஸ்டாலினோட ஆட்சி உங்களுக்கு வேணுமா? நம்ம வீட்டுல நடந்த ஒண்ணு, பக்கத்து வீட்டுல நடந்த ஒண்ணு, பக்கத்து ஊர்ல நடந்த ஒண்ணா? அங்க நடந்தது நாளைக்கு நம்ம ஊர்ல நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? திருவள்ளூர்ல எத்தனை குற்றங்கள், பெண்களுக்கு எதிராக எத்தனை குற்றங்கள். காலேஜுக்கு போற பொண்ணுங்களை கெடுக்கிறாங்க, பாத்ரூம்க்கு போற பொண்ணுங்கள் எல்லாம் கெடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா? பெண்கள் நினைச்ச ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். போன முறை திருட்டு திமுக ஆட்சியை கொண்டு வந்தது நீங்கதான். இந்த முறை இதே பெண்கள் தான் இந்த திருட்டு திமுக ஆள தெரியாத ஆட்சியை தூக்கி வீசணும். அம்மாவை நம்பினா ஆண்டவனை நம்பின மாதிரி சொன்ன மாதிரி நம்ம அண்ணன் எடப்பாடியார் இருக்காரு. அம்மா வழியில ஆட்சி செய்யறவரு, அம்மா கிட்ட அரசியல் கத்துக்கிட்டவரு, அம்மா கிட்ட மக்களோட உணர்ச்சிகளை கத்துக்கிட்டவரு. நீங்களே யோசிச்சு பாருங்க. கொரோனா காலம் வந்தது. கொரோனா காலத்துல 1 ரூபாய் வருமானம் இல்ல. ஆனா அம்மாவோட திட்டங்களை நிப்பாட்டினாரா? அம்மா உணவகத்தை திறந்து வச்சிருந்தாரு, டாஸ்மாக் மூடி வச்சிருந்தாரு. மக்களுக்காக கொரோனா காலத்திலையும் அத்தனை உதவிகளையும் கொடுத்து மக்களாட்சி நடத்தினவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இப்ப உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றுவாரு. தயவு செஞ்சு ஏப்ரல் 23ஆம் தேதி பெண்கள் எல்லாரும் முதல் முறையா போய் அவங்க பூத்து திறந்த உடனே 10 கியூல நின்று பெண்கள் விளம்பரம் பண்ணுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க, அழுவாங்க. எதையும் நீங்க நம்ப கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்தமே ஒரு பிரயோஜனமும் இல்ல. வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, அண்ணன் எடப்பாடியாரின் சின்னமான இரட்டையிலை வாக்களித்து நம்ம வெற்றி வேட்பாளர், நல்ல வேட்பாளர், உங்க இல்ல வேட்பாளர், உங்க செல்ல வேட்பாளர் அண்ணன் சுதாகர் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் கேட்டு மறந்துடாதீங்க. உங்க சின்னம் ரெட்டாளர். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.